ஹலோ ஒன் அண்ட் ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் கரை. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மூவி இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு பேங்கால தனுஷோட அப்பா KS ரவிக்குமார் அவர்கள் பாதிக்கப்படுறாரு. தனுஷோட அப்பா மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் உள்ள நிறைய விவசாயிகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்காக அந்த பேங்க் மேலே நம்ம தனுஷ் அவர்கள் எடுக்க போகும் ரிவெஞ்ச் தான் இந்த மூவியான கரை. இந்த படத்தை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி தான் இந்த படம் போகும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் செமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் கரங்கிற அந்த டைட்டிலே போடுவாங்க. அதுக்கடுத்து இந்த படம் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட எமோஷனலாக போகும். திரும்பவும் இன்டர்வல் சீக்வன்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் தட்டி தூக்கிட்டாங்கன்னே சொல்லணும். அந்த இன்டர்வல் 20 மினிட் சீக்வன்ஸுமே வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் டீசெண்டாக இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். கரசாமியா கலக்கிட்டாருன்னே சொல்லணும். சுராஜோட கேரக்டரும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுராஜோட அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் நல்லாவே இருக்கும். மமிதா பைஜு அவர்களுக்கு ரொம்ப பெரிய ரோல்லாம் இதில் கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே ரொம்ப கம்மி தான். பட் கொடுத்த ரோலில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லிடலாம். நிறைய த்ரில் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அந்த த்ரில் மூமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக வைக்க ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். இந்த படம் ஸ்லோ ஃபேஸாக தான் இருக்கும். கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பேங்க் ஹைஸ்ட் போர்ஷன்லாம் திரும்ப திரும்ப வரதுனால ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸ்லோ பேஸ்ட் நரேஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சிசிடிவி மொபைல் ஃபோன் கேமராலாம் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த படம் முடிய வேண்டியது. அதனால தான் இந்த படத்தை ஒரு பீரியட் படமாகவே எடுத்திருக்காங்க போல. அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. அதனால கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த படத்துக்கு நீங்கள் போக வேணாம். ஃபைனலாக இந்த படம் யாருக்கு பிடிக்கும்னா, இந்த ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ஹைஸ்ட் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கரை படத்தை நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிடலாம். அண்ட் இந்த மூவியோட ரன் டைம் 2 hours 41 minutes கிட்ட இருக்கு. இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.5. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.